எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை அவ பெயர். 1949 ஒரு தீபாவளி பப்ளிகேஷனில் வந்ததா இதில் போட்டிருக்கா. அதை மனசில் வச்சுட்டு அந்த காலகட்டத்துக்கு போய் நம்ம ரசிக்க வேண்டிய ஒரு பிரமாதமான கதை. அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தி ஜானகிராமன் அவர்களின் அவ பெயர். கண்ணுசாமி பிள்ளை வண்டியை கட்டச் சொன்னார். ராவ் பகதூர் கைலாச முதலியார் ஹைஸ்கூலில் பழைய மாணவர்களின் கமிட்டி கூட்டம் 8:30 மணிக்கு தொடங்குகிறது. கூட்டத்தில் கலந்து கொள்வோருக்கு இட்லி காபி உண்டு. 35 வருடங்களுக்கு முன்னால் அது ஆரம்ப பள்ளியாக இருந்த பொழுது 3ஆம் வகுப்போடு கண்ணுசாமி பிள்ளை படிப்பை நிறுத்திவிட்டாலும் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆனதற்காகவும் மண்ணெண்ணெய் வியாபாரத்தில் மாடி வீட்டுக்கும் 3 நகரத்திற்கும் முதலாளி ஆகிவிட்டதற்காகவும் பழைய மாணவர் சங்கத்திற்கு திடீரென்று அவர் மீது அன்பு பொங்கி வழிந்து ஓட ஆரம்பித்து விட்டது. சங்க கூட்டம், பள்ளிக்கூடத்து எக்ஸிபிஷன், ஆண்டு விழா, வீர சிவாஜி நாடகம், குருளையர் சாரணர் கூட்டம், விளையாட்டு போட்டி எல்லாவற்றிற்கும் அவரை பார்வையாளராகவும் தீர்ப்பாளராகவும் தலைவராகவும் காரிய கமிட்டி அங்கத்தினராகவும் பொறுக்கி பல பல பதவிகளை அவர் மீது சொரிந்து விட்டார்கள். பெரிய மனுஷன் ஆனாலும் சங்கடமாகத்தான் இருக்கிறது. கும்பாபிஷேகத்திலிருந்து குருளையர் ராலி வரை நன்கொடைக்கு முதல் கைதை அவர்தான் போட வேண்டுமாம். ஆகி வந்த கையாம். வண்டி பூட்டியாகிவிட்டது. எதிர்விட்டு சுப்பட்டாவை ஏற சொல்லிவிட்டு பின்னால் ஏறிக்கொண்டார் கண்ணுசாமி பிள்ளை. சுப்பட்டாதான் அவருக்கு இப்போதெல்லாம் நன்மந்திரி, நற்றுணை, வழிகாட்டி எல்லாம். சீட்டாட்டத்திற்கு நிரந்தரமான கை, பிரயாணத்திற்கு நிரந்தரமான துணை, நாடகம் பார்க்க தோழன், எல்லாம் சுப்பட்டா என்கின்ற சுப்பிரமணிய உடையார்தான். சுருக்கமாக சுப்பட்டாவை கண்ணுசாமி பிள்ளையின் கைத்தடி என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது. தலைமை ஆசிரியரும் பள்ளிக்கூடத்து குமாஸ்தாவும் அவரை எதிர்கொண்டு அழைத்து சென்றார்கள். இட்லி காபி கொடுத்தார்கள். வெற்றிலை சீவல் போட்டுக்கொள்ள சொன்னார்கள். 8:30 மணிக்குத்தான் பாமா சங்க கூட்டம். இன்னும் 20 நிமிடங்கள் இருந்தன. நேரங்கீரெல்லாம் யோஜனையோடு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க என்று இழித்தார் தலைமை ஆசிரியர். கண்ணுசாமி சரியாக கேட்டுக்கொள்ளாமல் என்று கேள்விக்குறி போட்டார். கூட்டம் தொடங்க 1/2 மணி செல்லும். எக்ஸிபிஷனை பார்த்து விட்டு வரலாமா? செய்யறது. முகப்பு கூட்டத்திற்கு பின்னால் இருந்த 4ஆம் 5ஆம் வகுப்பு கொட்டகையை 3ஆக தடுத்து தொழில், சுகாதாரம், விஞ்ஞானம் என்று 3 தத்துவங்களையும் பிரித்து வைத்திருந்தார்கள். முதல் தடுப்பில் ராவ் பகதூர் கைலாச முதலியார் ஹைஸ்கூல் மாணவர்களிடம் தச்சு வேலைப்பாடுகளும் நெசவு கலைத்திறன்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. 4 ஸ்கேல், 2 பேனா ஸ்டாண்டுகள், ஒரு கடிகார ஸ்டாண்டு, முக்காலியில் 4 ஒரு ஆப்பை கூடு, சட்டை மாட்டுகின்ற முளை ஒரு கூடை, பசபசவென்று பிசிலடிக்கும் காரிக்கன் துண்டு ஒரு மடி, சொகை பிடித்த ஒரு பச்சை சிவப்பு ஜமக்காலம், வேர்வை திரிந்து வரும் அழுக்கு போல பிசிறு பூத்த அழுக்கு கட்டில் நாடா ஒரு சுருள், இன்னும் தட்டுமுட்டு 10-15 சாமான்களும் பார்ப்போரை பரவசப்படுத்தி கொண்டிருந்தன. வந்திருந்தவர்களுக்கு இவைகள் எக்ஸிபிஷனுக்கு தகுந்த சாமான்களாக தோன்றாவிட்டாலும் வீவிங் மாஸ்டர் கோதண்டபாணி மட்டும் டாக்கா மஸ்லினை காவல் காப்பது போல காத்து யாரும் இந்த செல்வங்களை கையால் தொட்டு கெடுத்து விடாமல் இருக்க வேண்டி தூரண்ணனுக்கிட்ட பார்க்கணும், ஆமாம் தொடக்கூடாது என்று அடிக்கடி குரல் கொடுத்து கொண்டிருந்தார். அம்மா தொட்டுடாதீங்கம்மா, தொட்டாத்தான் தெரியுமா, பார்த்தா தெரியலையா? ஏலே தம்பி, தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, பாத்தியா மறுபடியும் தொட ஆரம்பிச்சிட்டேங்களே, நீங்கள்லாம் பச்சை பிள்ளைங்களா? ஒரு தடவை சொன்னால் தெரிஞ்சுக்க வேண்டாம்? ஏலே யாரா அவன்? துருன்னு பாரு, தொட்டா கையை முறிச்சு விடுவேன்.
இதெல்லாம் கோதண்டபாணியின் சத்தம்தான். அவர் மட்டும் போதாதென்று அவருக்கு உதவியாக காக்கி சட்டையும் கைத்தடியும் 2 ஸ்கவுட்டுமாக நின்று கொண்டிருந்தார்கள். அங்கு மட்டுமல்ல, கண்காட்சி முழுவதிலும் கர்சன் பிரபுவின் புராதன கலை செல்வத்தை பாதுகாப்பு சட்டம் போல பல ஸ்கவுட்டுகள் காவல் புரிந்து கொண்டிருந்தார்கள். பக்கத்து கிராமத்தில் வந்திருந்த ஒருவன் காரிக்கன் துண்டு மடியை சற்று நேரம் கண்ணால் விழுங்கிவிட்டு, இந்த மடி என்ன வேலை ஆகுதுங்க என்று கேட்டுவிட்டான். என்னது என்றார் கோதண்டபாணி. இந்த மடி என்ன விலைன்னு கேட்குறேன். மடி வேணுமா உனக்கு? சொல்லுங்க. சொல்லட்டுமா? இப்படியே பள்ளிக்கூடத்து கேட்டை தாண்டி கிழக்க திரும்பி நேர போனால் யூசுப்பூர் ராவுத்தர் கடை இருக்கு, அங்கே கேளு, மடி கிடைக்கும். இதை சொல்லுங்களேன். சொல்கிறதா? எதை சொல்கிறது? எதையா சொல்கிறது? சொல்ல. கோதண்டபாணியின் உருட்டலை பார்த்துவிட்டு ஒரு காக்கி பையன் கொஞ்சம் இறக்கத்துடன், ஐயா, இதெல்லாம் விலைக்கு கொடுக்கறது இல்லை, சும்மா பார்க்கறதுக்காக தான் வச்சிருக்குது என்று விளக்கி சொன்னான். திடீரென்று கோதண்டபாணி சூளை விட்டு எழுந்தார். போங்க ஐயா, அங்கெல்லாம் போய் பாருங்க என்று ஆளை விரட்டினார். தலைமை ஆசிரியர் கண்ணுசாமி பிள்ளையையும் சுப்பட்டாவையும் அழைத்து உள்ளே வந்து கொண்டிருந்தார். ஸ்கவுட்டுகள் விரைத்து நின்றார்கள். கோதண்டபாணி வைத்த சலாமுக்கு பதில் புன்சிரிப்பு கொடுத்து விட்டு மேலே நடந்து கொண்டிருந்தார் கண்ணுசாமி. நாட்டுப்புறத்து ஹைஸ்கூல், பக்கத்து கிராமங்களிலிருந்து பட்டு உருமலை குழந்தைகளும் அறுப்பு ஓய்ந்த ஆறுதல் கொண்ட பெண்களும் பாட்டிகளும் வந்திருந்தார்கள். ராவ் பகதூர் கைலாச முதலியார் பள்ளிக்கூடத்திற்கு அது எள்ளு போட்டால் எள்ளு விழாத கூட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணுசாமி பிள்ளை எக்ஸிபிஷனுக்கு ஒரு கண்ணும் பெண்களுக்கு ஒரு கண்ணுமாக வினயம் பண்ணியவாறு ஊர்ந்து கொண்டிருந்தார். தொழில் பகுதியில் கோதண்டபாணியின் தொடாதேதான் முழங்கிக் கொண்டிருந்தது. சுகாதார பகுதியில் கொக்கி புழுவை பற்றி சொல்லிவிட்டு, தெருவில் துப்பாதே, அசிங்கம் செய்யாதே, எருமை மாட்டோடு சேர்ந்து குளிக்காதே என்று வேத ரீதியாக உபதேசம் செய்து கொண்டிருந்தார் சுதாமா என்கின்ற நடராஜ ஐயர். அவருடைய உடல் எலும்பையும் கன்னப்பள்ளங்களையும் முதுகு விளைவையும் பார்த்து ஆமு சதாசிவ பிள்ளவராயர் BALT அவருக்கு சுதாமா என்று பெயர் வைத்து விட்டார். நடுவே சுதாமா பின்பக்கத்தில் இருந்து வந்த வாசனை தாழாமல் என்று விளக்கமாறுபட்ட நாயை போல மூக்கை உசுப்பி கமறிக் கொண்டிருந்தார். கண்ணுசாமி பிள்ளைக்கு சுகாதார பகுதியில் சுதாமா படுகின்ற அவஸ்தையே பெரிய கண்காட்சியாகவும் நகைச்சுவையுற்றதாகவும் இருந்தது. கண்ணுசாமி பிள்ளை நின்று பார்க்காமல் போனதை பற்றி சுதாமா கவலைப்படவில்லை. நைந்து போன சுவாச பைக்கு 4 வார்த்தையும் 4 பேச்சு மிச்சம் என்ற கணக்கு போட்டு விடுதலை பெருமூச்சுடன் ஆராய்ச்சி சூழ் என்கின்ற உயரமான சூழில் உட்கார்ந்து இளைப்பாறினார். 3வது பகுதியில், அதாவது விஞ்ஞான பகுதியில் அடி வைத்தார் கண்ணுசாமி. சுதாமா பகுதி மாதிரி இது அழுது வடியவில்லை. கோதண்டபாணியின் தொழில் பகுதியைப் போல தொடாக்கட்டளையும் முழங்கவில்லை. ஒரே சிரிப்பும் கூத்துமாக இருந்தது. காரணம், பள்ளிக்கூடத்து விஞ்ஞான ஆசிரியர் மு சதாசிவ புல்வராயன் BALT தான். அங்கு வைத்திருந்த எலும்பு மனிதன், அட்டை ஏரோப்ளேன், அட்டை மோட்டார், நீர்க்குமிழி, மலை மேல் ஏறும் பந்து, மின்சார மணி, பேசாத டெலிஃபோன், கண்ணாடி பாத்திரத்தில் திராவத்தில் ஊறி கிடந்த 5 மாச சிசு என்று பல வகை சக்திகளை கட்டி அவர் ஆண்டு கொண்டிருந்தார். புல்வராயரும் ஒரு எக்ஸிபிஷன் சாமான் என்றே கண்ணுசாமிக்கு தோன்றியது. பட்டுக்குள்ளாய், சந்தன பொட்டு, நீல கோட்டு, அரைக்கை சட்டை, புஸ்தி மீசை, காவிப்பல், மோட்டார் டயர் செருப்பு என்று பல நாட்டு ஆசாரங்களை சேர்த்து போட்ட சர்வதேச சமரச மனிதனாக திகழ்ந்த புல்வராயரை பார்த்து ஐநா சபையின் கலாச்சார சபைக்கு தகுந்த தலைவர் என்று கண்ணுசாமி
மனதிற்குள் புள்ளி போட்டு கொண்டிருந்தார். ஆகவே எக்ஸிபிஷனை விட எக்ஸிபிஷன் கர்த்தா மீது அவர் லயித்திருந்தது நியாயம்தான். புல்வராயருடைய நகைச்சுவை அப்பா மங்கலத்திலேயே மிக பிரசித்தமானது. ஹாஸ்யமாக பேசுவதற்கு முன் அவரே சிரித்து தீர்த்து விடுவது, அதை யாரும் அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை. புல்வராயருடைய ஹாஸ்ய மேதைத்தனம் பஞ்சாயத்து தலைவரை கண்டதும் சிறகடித்து பறக்கத் தொடங்கியாயிற்று. குரலை உயர்த்தி கொண்டு, இளைய தம்பி, ரொம்ப நாளி அங்கேயே நிற்காத, ஏரோப்ளேன் தூக்கிட்டு மானத்தில் பறந்துடும் என்று ஒரு பையனை பார்த்து ஒரு சப்தம் போட்டார். அட்டை ஏரோப்ளேனுக்கு முன்னால் நின்ற 1 மணி நேரமாக ஏக்கமும் வெய்பமாக பார்த்து கொண்டிருந்த பையன் திரும்பி பார்க்கவில்லை. நின்று கொண்டிருந்த ஸ்திரீகள் கும்பல் ஒரு சிரிப்பு சிரித்து ஓய்ந்தது. எலே உனத்தாண்டா என்று வந்த 2வது குரலுக்கு பையன் ஒரு முறை அவரை திரும்பி பார்த்து உருமாலையை விழுந்து விடாமல் தோளில் சரிப்படுத்தி கொண்டு மீண்டும் விமானத்தின் பக்கம் திரும்பினான். புல்வராயர் சொன்னதும் உண்மைதான். விமானத்திற்கு அறிவு இருந்திருந்தால் பையனை தூக்கி ஒரு சுற்று பறந்து வந்து அவன் ஏக்கத்தையும் ஆவலையும் பூர்த்தி செய்திருக்கும். இஞ்ச வாடா, போட்டோ பிடிக்கிறேன் உன்ன. இலே வான்னு சொல்லிவிட்டா வந்துடணும். அப்படி வாடா, இப்பெல்லாம் நல்ல புள்ள. இந்த கருப்புத்திக்குள்ளார தலையை விட்டுக்கிட்டு பாரு, பாத்தியா? என்ன தெரியுது? என் மூஞ்சி. உன் மூஞ்சி நெத்தி போட்டு தெரியுதா? முத்து முத்தா வேர்வை தெரியுதா? சரி, இப்போ போட்டோ பிடிக்கட்டுமா? சரி, இப்போ போட்டோ பிடிக்கட்டுமா? பிடிக்கிறேன். அம்மாடியோ என்று பையன் சப்தம் போட்டு தலையை வெளியே எடுத்தான். எப்படிடா போட்டோ என்று கேட்க முடியாமல் புல்வராயர் சிரித்தார். பையனும் வேடிக்கை தாங்காமல் சிரித்தான். சரி, உன்னை போட்டோ பிடிக்கட்டுமா என்று புல்வராயர் கேட்டதும் ஒரு பெண் கருப்பு துணியில் தலைவிட்டாள். அதே பேச்சு, அதே பதில், அதே அம்மாடியோ தான். முகம் மண்டையோடாக மாறினால் அம்மாடியோ கிளம்பாமலா போகும்? 5 நிமிஷத்தில் எல்லா ஸ்திரீகளும் பார்த்துவிட்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். கண்ணுசாமி பார்த்தார், சுப்பட்டாவும் பார்த்தார். உயிர் போனதுக்கு அப்புறம் உழுவுற ஃபோட்டோ இல்லை இது என்று சுப்பட்டா ஓய்ந்து கொண்டிருந்த நம்முட்டு சிரிப்பை மீண்டும் கிளப்பி விட்டார். புல்லவராயருக்கு சிரிக்கிற சிரிப்பில் பிராணனே போய்விடும் போல ஆகிவிட்டது. சிறிது கழித்து புல்வராயர் தொடங்கினார். சரி, ஃபோட்டோ பிடிச்சிட்டோம். இத்தனை நாளையா எதை பிடிச்சோம்? ஐயா சொல்கிறா போல நாம் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு இந்த கண்ணையும் அழகான தோலையும் இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு பிரிஞ்சு போட்ட முத்து பல்லாக்கு மாதிரி எலும்பு கூட ஆகி மண்ணில் படுக்கிறோமே, அந்த மாதிரி போட்டோ பிடிச்சிட்டோம். அது ஆச்சா? இப்போ இங்கே வாங்க, ஒரு புது போட்டோ இல்லை, நிஜம் ஆளு. மனுஷன் பிறக்கிறதுக்கு முன்னால் வயிற்றுக்குள்ளார எப்படி இருக்கான்னு பாருங்க என்று அரை மூலையில் ஒரு ஸ்டூலில் வைத்திருந்த கண்ணாடி பாத்திரத்தண்டை அழைத்து சென்றார் புல்லவராயர். திடீரென்று சிரிப்பும் கலகலப்பும் ஓய்ந்து விட்டன. எல்லோரும் ஊன்றி கவனித்தார்கள். திராவகத்தில் ஷான் நீளத்தில் ஒரு குறையாக பிறந்த குழந்தை முடங்கி கிடந்தது. ஒரே மாவு வெள்ளை, எலும்பிச்சங்காய் அளவு தலை, கையும் காலும் நகம் உட்பட முளைத்திருந்தன. தலைமயிறு கோடு கோடாக விரிந்திருந்தது. கண்ணுக்கும் வாய்க்கும் அடையாளமாக கோடுகள். எல்லோரும் ஊன்றி பார்த்தார்கள். பார்க்கத்தகாத அருவருப்பான பொருள் எதையோ பார்த்து விட்டது போல எல்லா முகங்களும் சினுங்கின. இருந்தாலும் பார்ப்பதை விடவில்லை. ஸ்திரீகள் அலசி முடிந்த கோணங்களிலெல்லாம் பார்த்தார்கள். தாய்மை வியப்பும் பரிவும் பெருக பார்த்தார்கள். கண்ணுசாமி குழந்தையையும் தாய்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்.
பெண் பிள்ளைகள் கேள்விகளை தொடங்கினார்கள். புல்வராயர் சளைக்காமல் பதில் கொடுத்து கொண்டு வந்தார். எத்தனை மாசங்க? என்ன 5 மாதம் இருக்கும். இது என்ன மாவால் செஞ்சதா? ஆமாம், ஆண்டவனே செஞ்சது. நிஜமா? நிஜ குழந்தையா அது? நிஜ குழந்தையே தான். இந்த திராவகத்திற்கு பேர் தெரியல, ஃபார்மலின். திராவகம் கிடக்கட்டுங்க, குழந்தை எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அது தெரிஞ்சு என்ன ஆகணும்? சொல்லுங்க சாமி. இந்த ஊரில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது. 4-5 வருஷத்துக்கு முன்னால் குறப்பட்டு போயிடுச்சு. புருஷன் செத்தப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைகளெல்லாம் செஞ்சு பிழைச்சிக்கிட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். யாரோ பாவி அதை தீண்டி போட்டான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மானமாக வாழ்ந்த பொண்ணு ஒரு நாளைக்கு தூக்கு மாட்டிக்கிட்டு உசுரை போக்கிடுச்சு. யாராவது இப்படி துர்மரணமாக போயிட்டாங்கன்னா தூக்கி அந்த ஆஸ்பத்திரியில் போட்டு சோதிச்சு பார்ப்பாங்க. எப்படி செத்து போச்சு, ஏன் செத்து போச்சு, எதனால், எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில் சோதிச்சாங்க. கத்தி கித்தி போட்டுட்டு அதில் கிடைச்சது இந்த குழந்தை. பள்ளிக்கூடத்து மியூசியத்துக்கு இதை கொடுத்துட்டாரு டாக்டரு. அதான் சரி, போதுமில்ல. அப்புறம் அப்புறம் என்ன? கண்ணுசாமி பிள்ளை ஒரு 10 வினாடி சமைந்து விட்டார். வயிற்றை என்னமோ செய்யவே சுப்பட்டாவின் தோளை பிடித்து கொண்டு நின்றார். தோளில் பட்ட கையை பார்த்து சுப்பட்டா திரும்பி பார்த்தார். பிள்ளையின் கண் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தது. அசாதாரணமாக தாழ முடியாத மனநோவு முகத்தில் நேலை வீசியிருந்தது. சுப்பட்டாவுக்கு கொஞ்சம் குறையாக இருந்தது. பிள்ளை மாதிரி என் உள்ளம் இப்படி சோகத்தை கண்டு இழகவில்லையே என்று. கண்ணுசாமி போல ஒரு ஐஸ்வர்யான் இந்த சோகத்தை, பெயர் தெரியாத ஏழையின் சோகத்தை மனதில் வாங்கி அனுபவித்து கலங்க வேண்டும் என்று என்ன முடை? மனசு எவ்வளவு விசித்திரமான பொருள்! குழுமியிருந்த ஸ்திரீகள் கழிவிறக்க நிலையை கடந்து குழந்தையை பற்றி, அதன் வளர்ச்சியை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். கண்ணுசாமியின் உள்ளம் மட்டும் இன்னும் துடித்து கொண்டிருந்தது. சுப்பட்டா அவர் முகத்தை பார்த்தார். புல்வராயரும் பார்த்தார். தலைமை ஆசிரியருக்கு 4 வருஷமாக படாத உண்மை ஒன்று பட்டது. மியூசிய பொருளாக வந்திருந்த அதில் ஒரு கொடுமையும் தாளாமையும் துயரம் நிறைந்த ஒரு நாடகம், மனுஷத்தன்மை, உள்ளத்தை கரைக்கும் வேதனை எல்லாம் மறைந்திருந்தன என்று. அது இப்பொழுதுதான் அவர் மனதிற்குள் புலனாயிற்று. கண்ணுசாமியின் நிலைமையை கண்டு காட்சி பொருள் என்ற நோக்கை தவிர வேறு ஒன்றும் இத்தனை நாளாக 4 வருஷமாக அவர் மனதில் தட்டவில்லை. இப்பொழுது ஒரு பணக்காரனுடைய மனது இவ்வளவு ஆடுவதை கண்டு தனக்கும் அந்த நிலை கிட்டாதா என்று நினைத்து சுப்பட்டாவை போல அவரும் குறைப்பட்டு கொண்டார். தோள் மீது பாவியிருந்த பிள்ளையின் விரல்கள் சற்று நடுங்குவதை சுப்பட்டா உணர்ந்தார். என்ன போவோமா என்று கேட்டபோது என்று சொல்லிவிட்டு பிள்ளை நின்று கொண்டே இருந்தார். சுப்பட்டா நகர்ந்ததும் அவரும் இயந்திரம் போல பின்தொடர்ந்தார். இந்த துக்க அனுபவத்திற்கு முன் தலைமை ஆசிரியர் தன் பதவியின் சிறுமைகளை நினைத்து தானே ஓடி போய் களைப்படைந்த கண்ணுசாமி பிள்ளைக்கு ஒரு கப் காபி வாங்கி வந்து கொடுத்து விடலாம் என்று பாமா சங்கத்தினர்கள் இட்லி காபி சாப்பிட்டு கொண்டிருந்த அறையை நோக்கி விரைந்தார். கூட்டம் 11 மணிக்கு முடிந்துவிட்டது. கூட்டத்தில் பிள்ளை வாயை திறக்கவில்லை. யார் எது சொன்னாலும் எது சரின்னு படுதோ அப்படியே செஞ்சிருங்க என்று மையமாக பதில் சொல்லிவிட்டு கழித்து விட்டார். அந்த துயரத்தின் மங்கள் கண்களிலும் முகத்திலும் இன்னும் தங்கியே இருந்தன. கூட்டம் முடிந்ததும் வண்டி கிளம்பிற்று. சாப்பாட்டுக்கு பிறகு தோட்டத்தில் கொட்டகையில் சுப்பட்டாவும் பிள்ளையும் இலைபாரி கொண்டிருந்தார்கள். விளாம்புச்சவர் தட்டிலிருந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. மல்லாக்கப்படுத்திருந்த சுப்பட்டா தனக்கென்று, ஆனால் பிள்ளைக்கே முழு காற்று படும்படியாக விசிறி கொண்டிருந்தார். என்னங்க நீங்கள் இவ்வளோ கோழன் இத்தனை நாளாக தெரியவே இல்லைங்களே எனக்கு என்று சுப்பட்டா சிரித்தார். சுப்பட்டா,
மனசில் ரொம்ப நேரமாக ஒரு செய்தி அழுத்திக்கிட்டே இருக்கு. உங்ககிட்ட சொன்னால் தான் ஆறும் போல் தோணுது. என்ன? ஒரு தப்பு காரியத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒப்புக்கிட்டாலே மனசில் கனமும் குறையும், பாவமும் கூட குறையும்னு நினைக்கிறேன். பிள்ளை இந்த மாதிரி தோரணையில் ஒரு நாளும் பேசியதில்லை. குரலில் வழக்கமான பணக்காரர் தன்மை கூட முழுவதும் அடங்கி ஓய்ந்து கிடந்தன. சுப்பட்டா என்ன பேசுவதென்று தெரியாமல் சும்மா இருந்தார். இன்னைக்கு நாம் பார்த்தோமே ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் பாதி பாகம் கண்ணுசாமி. உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற கண்ணுசாமி 4 வருஷம் முன்னால் அந்த பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டு செத்து போனது நமக்கு தெரியும். ரொம்ப அழகான பொண்ணுன்னு தான் சொல்லணும். 18 வயசில் குறப்பட்டு போச்சு. பிரான்ச்சு கடைக்கு மண்ணெண்ணெய் வாங்க வரும், வாரத்துக்கு ஒரு முறை வரும். நான் பிரான்ச்சு கடையில் கொஞ்சம் அதிகமாகவே குந்த துவங்கினேன். தினமும் வந்தா சின்னம்மா. எப்படியோ வந்து முடிஞ்சது 1 வருஷம். 3ஆம் பேர் அறிவுக்கு கெட்டல அந்த விஷயம். முதல் நாள் ராத்திரி சொல்லிச்சு செய்தியெல்லாம். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. சின்னாப்பட்டி புளுத்த நாய் குறுக்க போகாத வண்ணம் திட்டிச்சான். நாய் எவ்வளவோ ஆறுதல் சொன்னேன். அது அழுதது எனக்கு தாங்க முடியவில்லை. எப்படியோ தேத்தி அனுப்பிச்சிட்டேன். 3ஆம் நாள் மத்தியானம் ஊர் பரபரத்து போச்சு. டாக்டர் பார்த்தாரு, போலீஸ் வந்தது. தற்கொலை சாவுன்னு கடைசியில் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. அது தற்கொலை பண்ணிக்கிட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் இதை தற்கொலைன்னு எப்படி சொல்கிறது? சட்டத்தை ஒதுக்கிவிட்டு உலக நியாயமாக விசாரிக்க போனால் கண்ணுசாமி மேலே கொலை கேஸ் கொண்டு வரலாம் இல்லையா? கண்ணுசாமி சற்று நிறுத்தினார். சுப்பட்டா பதில் சொல்லவில்லை. மனுஷன் சட்டத்திலேருந்து தப்பிச்சாச்சு. படைச்சவன் சட்டம் சும்மா விடுமா? சுடாமல் விட்டுடுமா? சுப்பட்டா எப்பொழுது தான் பேசினார். இந்தாங்க, நீங்கள் சும்மா அலட்டிக்காதுங்க. இவ்வளவு நினச்சிக்கிறதே போதும். இதுக்கப்புறமும் கடவுள் மன்னிக்க தெரியாட்டா அதை விட சின்னத்தனம் ஒன்று இருக்குமா என்ன? அந்த நம்பிக்கை உண்டு எனக்கும். ஆனால் உலகம் போகிற போக்க பாருங்க. குற்றம் செஞ்சவன் யாருன்னு உலகத்துக்கு தெரியாமலே போயிடுச்சு. அவமானத்துக்கு பயந்து அது உசுரை விட்டுக்க போய் கடைசியில் அவமானம் போச்சா பாருங்க. குழந்தைய மெனக்கட்டி எடுத்து பள்ளிக்கூடத்து மியூசியத்தில் கொடுத்துருக்கான் டாக்டரு. வருஷம் 4 ஆச்சு. இன்னும் சிரிக்குது. புல்வராயர் கதை சொல்கிறாரு. அவ பேர் எங்கே மறைஞ்சிட போகிறதோன்னு வேணும்னு மியூசியத்துக்கு கொடுத்தா போல இருக்கு. காபி சாப்பிட கூப்பிட்றாங்க என்று ஆள் வந்து கூப்பிட்டான். 4 நாட்களுக்கு பிறகு பஞ்சாயத்து தலைவர் எழுதிய உருக்கமான கடிதத்தின் பேரில் சின்னம்மாளின் அவப்பெயரை நீக்க ராவ் பகதூர் கைலாசமுதிரியார் பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியர் மேனேஜரின் அனுமதி கூட இல்லாமல் தியாகம் செய்ய முனைந்து விட்டார். அவர் கட்டளைப்படி திராவகம், பாத்திரம், அது எல்லாம் பூமிக்குள் மறைந்தன. அமுத சுரபி தீபாவளி மலர் 1949 போட்டிருக்குதுல. அவப்பெயர் என்ன ஒரு கதை. ஏதோ ஆரம்பித்து விவரிப்பு பிடிச்சிட்டு அந்த காமெடியாக அது கொண்ட மாதிரி இதெல்லாமும் சொல்ல போயிட்டு கடைசியில் மனத்தை அப்படியே பொழியிற மாதிரி ஒரு கதையை கொடுத்துட்டு போயிட்டார். மனுஷாலாம் இப்படி இருந்திருக்கா, ஏதோ ஆச்சுங்கிறது சொல்கிற மாதிரி சொன்னால் கூட எல்லாருடைய உள்ளத்தையும் தொட்டு கொஞ்சம் அழவும் வச்ச கதை அது. ஒன் ஆஃப் த மேக்னம் ஆப்பஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் டி ஜானகிராமன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் அது கருதப்பட்ட கதையும் கூட. வழக்கம் போல் இந்த கதையை நீங்கள் நன்றாக ரசித்து அனுபவித்து கேட்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.